சில வருடங்களுக்கு முன்பு முதலாக ஒரு பிளாக் ஹோலோடைய ஃபோட்டோ எப்படி இருக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் எடுத்து நமக்கு காமிச்சாங்க. அதுவரை நம்ம வந்து பிளாக் ஹோலை வந்து சிமுலேஷனில் தான் பார்த்துப்போமே தவிர ஆக்சுவல் ஃபோட்டோ பார்த்ததில்லை. அப்படி அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது உண்மையாகவே நம்ம நேரில் பிளாக் ஹோலை பார்த்தா அப்படி தான் இருக்குமானா இருக்காது. அப்போ அந்த பிளாக் ஹோலோட பிக்சர் சயின்டிஸ்டெல்லாம் அதை ரீக்ரியேட் பண்ணாங்க. ஈவன் சொல்லப்போனால் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இப்போ நமக்கு நிறைய புகைப்படங்கள் அனுப்பிக்கிட்டே இருக்குது. கண்கொள்ளா காட்சிகளாக நெபுலாவுடைய ஃபோட்டோஸ் நிறையா இருக்கும். அதில் அங்கங்கே ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் புதுசாக உருவாகிறது, அழியிறது, அந்த டஸ்ட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா மூக்குத்தி மாதிரி சின்னதாக அங்கங்கே மினுக்கிட்டு இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், சில கேலக்சியோடைய வண்ண புகைப்படங்கள். ஜேம்ஸ் வெப் மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னாடி ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் வந்து ஆயிரக்கணக்கான புகைப்படங்கள் அனுப்பியிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் ஆஸ்ட்ரானமியே மாற்றி அமைத்தது ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் தான் அப்படின்னு நம்ம நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம். இப்படி ஸ்பேஸ் டெலஸ்கோப்ஸ்லேருந்து மார்ஸில் இருக்கக்கூடிய கியூரியாசிட்டி, பெர்செவரன்ஸ்னு சொல்லி இந்த ரோவர்ஸ் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் வரை நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லாமே வந்து ஒரிஜினல் ஃபோட்டோஸ் கிடையாது, அல்லது ரீஒர்க் பண்ண ஒரு ப்ராசஸ்டு ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லலாம். நாம் வெறுங்கண்ணால் வானத்தில் பார்த்தா உண்மையாகவே இந்த மாதிரி தெரியுமானா கேலக்சிஸ், நெபுலா அதெல்லாம் அந்த மாதிரி தெரியவே தெரியாது. அப்போ இது எல்லாமே நாசா மாதிரியான ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் வந்து ஃபோட்டோஷாப் பண்ணி அதுக்கு கலர் ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. ஏன் இந்த ஃபோட்டோஷாப் ஒர்க்கு? அப்போ உண்மையாகவே நெபுலா கேலக்சிஸ்லாம் அந்த மாதிரி கலராக இருக்காதா? ஏன் ஃபேக்காக வந்து விஞ்ஞானிகள் இந்த மாதிரி கலர்ஸை ஆட் பண்ணுறாங்க? இதோட உண்மைத்தன்மை என்ன? உண்மையாகவே ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி இருக்கும்? நாசா ஏன் எப்படி செய்கிறாங்க? தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நான் உங்கள் Mr.GK. ஸ்பேஸ் டெலஸ்கோப்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் எதுவுமே வந்து நம்ம விசிபிள் ஐஸால் பார்க்கக்கூடிய அந்த மாதிரி ஃபோட்டோகிராஃப்ஸே இருக்காது. அதில் எல்லாமே ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்ஸ் மூலமாக தான் பிக்சரை வந்து கேப்சர் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அல்ட்ரா வயலட் யூவி ரேஸை கேப்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், விச் இஸ் நம்ம ஹியூமன் ஐஸால் அதை பார்க்கவே முடியாது. அப்போ நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட்டை பார்ப்பீங்க, அதோடைய யூவி ஹைலைட்ஸ் எல்லாம் அதை கேப்சர் பண்ணி ஒரு ஃபோட்டோவாக கொடுக்கும், அதை வந்து விசிபிள் லைட்டுக்கு மாற்றி கொடுப்பாங்க. அதே போல் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எல்லாமே இன்ஃப்ராரெட் பேஸ் பண்ணது. ரொம்ப தூரத்துலேருந்து பயணித்து வந்திருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ராரெட் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ அதை கேப்சர் பண்ணி அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணி நமக்கு அதை வந்து விசிபிள் லைட்டாக மாற்றி அந்த ஆப்ஜெக்ட் எப்படி தான் இருக்குது அப்படின்னு காட்டுவாங்க. சந்திரா எக்ஸ்ரே அப்சர்வேட்டரி அதுவும் அப்படி தான். அது வந்து எக்ஸ்ரே கதிர்களை வந்து உள்வாங்கக்கூடியது. அந்த எக்ஸ்ரேஸை தான் நமக்கு விஷுவலாக மாற்றி காட்டுறாங்க. ஸோ இப்படி இந்த யூவி, இன்ஃப்ராரெட், எக்ஸ்ரே இதெல்லாம் நம்மளால் பார்க்கவே முடியாது. அப்போ அது எல்லாத்தையுமே டேட்டாவை நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது மூலமாக தான் அப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ ஜேம்ஸ் வெப் எடுத்த இந்த ஈகிள் நெபுலாவில் இருக்கக்கூடிய அந்த பில்லர்ஸ் ஆஃப் கிரியேஷன் அப்படிங்கிற ஃபோட்டோ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது, ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய அந்த கேஸ், டஸ்ட் இதெல்லாம் வந்து இன்ஃப்ராரெடால் மட்டும்தான் ஊடுருவி போய் அந்த டேட்டாவை கேப்சர் பண்ணி நம்ம கொடுக்குது. இது வந்து வேறு எந்த கேமராவால் எடுத்திருந்தாலும் நம்மளால் இந்த டீட்டெயிலை இப்படி பார்க்க முடியாது. இந்த ஃபோட்டோவை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நாசா பலாயிரக்கணக்கான டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி பல நாட்களாக வேலை செய்து அதில் சில வேவ்லென்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணி இப்படி ஒரு பிக்சரை ஜென்ரேட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். அதுக்கப்புறம் தான் அந்த பிக்சரை நம்ம இன்றைக்கி வந்து சிம்பிளிஃபைடாக விசிபிள் ஃபார்மில் நம்ம பார்க்குறோம். நாம் ஜென்ரலாக பார்த்து ரசிச்சுட்டு அழகாக இருக்குன்னு போயிடும். ஆனால் விஞ்ஞானிகளுக்கு இதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, எங்கெங்கே என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் அந்த கலர்ஸ் ஹைலைட் பண்ணோன்னே உலகம் முழுக்க இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளுக்கு ஓகே இதில் இந்த விஷயம் இருக்குதுன்னு அவங்களுக்கு ஸ்டடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். முதல்ல நம்ம பார்த்த பிளாக் ஹோலோடைய பிக்சர், இந்த ஃபோட்டோ எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். உலகமே கொண்டாடினாங்க, முதல்ல நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம் பிளாக் ஹோல் அப்படின்னு. ஆனால் அது எடுக்கிறதுங்கிறது அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. உலகம் முழுக்க 2-3 அப்சர்வேட்டரியிலேருந்து பல வருடங்களாக டேட்டாவை எடுத்து அதை வந்து பிக்சரைஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு பல வருட போராட்டங்களுக்கு பிறகு இந்த பிக்சர் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த மாதிரியான பிளாக் ஹோல்ஸை இந்த மாதிரி ஒரு இமேஜாக பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு பவர்ஃபுல்லான ஐஸ் வேணும். அதாவது நம்மளுடைய கண்ணோடைய அளவு வந்து நம்ம பிளானட் அளவுக்கு பெருசாக இருந்தால் கூட இப்படி நம்மளால் பார்க்க முடியாது. அப்போ எப்படி நம்மளால் பார்க்க முடிஞ்சது அப்படின்னா இதுக்கும் பின்னாடியும் இந்த டேட்டாவை, இந்த வேவ்லென்ஸை வந்து திரும்ப கன்வெர்ட் பண்ணி நம்மளுடைய விஷுவல் ஸ்பெக்ட்ரமுக்கு ஏற்ற மாதிரி மாற்றினது தான். இப்படி கலரைஸ் பண்ணும்போது விஞ்ஞானிகள் சில விஷயங்களை எக்ஸ்ட்ரா ஹைலைட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு விஷயம் தான் மார்ஸ் ஃபோட்டோஸ். மார்ஸ், செவ்வாய் கிரகத்துடைய நிறம் என்னன்னு கேட்டால் நம்ம பூமியிலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி சிவப்பாக தெரியும். அதில் தான் செவ்வாய் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உண்மையாகவே மார்ஸோடைய நிலப்பரப்பு எப்படி இருக்கும்? இப்போ நாம் நிறைய நெட்டில் பார்க்குற மாதிரி ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரெட்டிஷாக, ப்ரௌனிஷாக அந்த மாதிரி தான் தெரியுது இல்லையா? ஆனால் உண்மையாகவே மார்ஸோட நிலப்பரப்பு எப்படி இருக்குன்னு கியூரியாசிட்டியோ இல்லை பெர்செவரன்ஸ் ரோவர்லாம் எடுத்த ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிரே கலரில் தான் இருக்கும். ஆனால் நம்ம ஏன் வந்து முழுக்க மார்ஸை வந்து ஒரு மாதிரி ரெட்டிஷாக பார்த்துக்கிட்டு இருக்கோம்? இப்போ இந்த மார்ஸ் ரோவர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கேமராஸ்லாம் ஏதோ ஒரு கேமரா 2 கேமரா அப்படிலாம் கிடையாது. அரே ஆஃப் கேமரா அப்படின்வாங்க. நிறைய கேமராஸோடைய கம்பைன்ட் இமேஜ் தான் நம்ம பார்க்குறது. இப்போ கியூரியாசிட்டி ரோவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 17 கேமரா இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன்லேயே அதிகமான கேமராக்களை பயன்படுத்தின ஒரு எக்யூப்மெண்ட்னா கியூரியாசிட்டி ரோவர் தான். இந்த கியூரியாசிட்டி எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எல்லோயிஷாக இருக்கும். மார்ஸே வந்து நமக்கு எல்லோயிஷாக தெரியும். ஆனால் மார்ஸோட ரியல் கலர் அதுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. பெர்செவரன்ஸ் ரோவர் எடுத்த சில ஃபோட்டோஸில் பார்த்திங்கன்னா மார்ஸோடைய கலர் வந்து ஒரு மாதிரி கிரே கலரில் தெரியும்.
அப்போ இதெல்லாம் வந்து ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் வருது? பிகாஸ் நம்ம பார்க்குறது எல்லாமே கேலிபிரேட்டட் ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே கலர் கரெக்ஷன் பண்ணப்பட்டது. அதாவது அந்த கிரகத்தில் அதோடைய அட்மாஸ்ஃபியரில் இருக்கக்கூடிய ரியல் இமேஜை நம்ம பார்க்கல. அதுக்கு பதிலாக கலர் பேலன்ஸ் பண்ணப்பட்டது. கலர் பேலன்ஸுங்கிற வார்த்தையை நீங்கள் இப்போ ஃபோட்டோகிராஃபர், எடிட்டர்ஸ் இவங்களுக்குலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. டெக்னிக்கல் இருக்கவங்க ஒரு ஒயிட் கலர் எடுத்துக்கிட்டு அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி மற்ற எல்லா கலரையும் பேலன்ஸ் பண்ணுறது. மார்ஸில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு, ஹீட்டு, அந்த அட்மாஸ்ஃபியர், அதில் இருக்கக்கூடிய கிளார், இதெல்லாம் வந்து பார்க்கும்போது பூமியில் நம்ம ஹியூமன் ஐ என்ன வேவ் லென்த்தில் எப்படி ஒர்க் ஆகுமோ அந்த மாதிரி கலர் அப்ளை பண்ணப்பட்ட ஃபோட்டோஸ் தான் அதெல்லாம். ஆனால் இதை ஃபேக் பண்ணுறாங்களா அப்படின்னா விஞ்ஞானிகளை இதை ஃபேக் பண்ணலை. இதை வந்து ஸ்டடிக்காக அந்த மாதிரி கலரைஸ் பண்ணுறாங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த ராக்ஸ், அந்த ராக்கோடைய ஃபார்மேஷன், இந்த கல்லெல்லாம் அவங்க ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா, ஜியாலஜிஸ்ட் அதை படிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கலர்ஸில் வந்து அவங்களால ஈஸியாக படிக்க முடியும். அதனால தான் அந்த ஃபோட்டோஸ் அந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் காமன் பீப்புளுக்கு வந்து இது ஒரு மிஸ்லீட் இன்ஃபர்மேஷனாக, மார்ஸ்னால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நாசா இதோடைய ஒரிஜினல் ரா ஃபோட்டோஸுமே இப்போ நிறைய அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பீப்புள் வந்து ப்ராசஸ்டு ஃபோட்டோ, ரா ஃபோட்டோஸ்லாம் நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். மார்ஸ் மட்டும் கிடையாது, இது மாதிரி இன்னும் நிறைய பிளானட்ஸோடைய ஃபோட்டோஸ் கூட நம்ம அப்படி சொல்லலாம். இப்போ புதன், மெர்க்குரி கிரகத்தோடைய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மாக ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி கிரேவாக தான் தெரியும். இப்போ அந்த கிரகத்தில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ், அதோட அட்மாஸ்ஃபியர் நமக்கு எதுவுமே வந்து கிளியராக தெரியாது. அப்போ வந்து ஹெவியாக அதை கலர் கான்ட்ராஸ்ட் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது மூலமாக தான் ஓகே அதில் இந்த மாதிரி நிலப்பரப்பு இருக்குது, இந்த மாதிரி அதோடைய எலமெண்ட்ஸ் இருக்குங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக கலர் ஒர்க்ஸ் வந்து நமக்கு பயன்படுது. இதே போல் தான் வீனஸ் அந்த கிரகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எடுத்த ரா ஃபோட்டேஜும் அதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அதில் அந்த நியர் ஒயிட் க்ளவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த மேகங்களை கூட கலர் டிஃப்ரென்ஷியேட்டில் வந்து பண்ணியிருப்பாங்களே தவிர ஒரிஜினலில் வந்து அந்த மாதிரி இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் ஜூபிட்டர், சாட்டன் இந்த கிரகங்களோடைய ஃபோட்டோஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய விஞ்ஞானிகள் வந்து ஹைலைட்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி அது மேலே இருக்கக்கூடிய க்ளவுட் பேட்டர்ன்ஸை ஸ்டடி பண்ணுறதுக்காக அப்படி ஒரு கலரைஸ் பண்ணியிருப்பாங்க. ப்ளூட்டோ கிரகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய ஃபோட்டோ கூட பாருங்கள், ரொம்ப டார்க்காக சட்டிலாக இருக்கும். ஸோ அதில் வந்து லெவல் அப்ளை பண்ணுவாங்க, கான்ட்ராஸ்ட்டு, அப்புறம் வந்து எக்ஸ்போஷர், இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம பார்க்கும்போது இப்படி கலர் கொடுத்து இந்த ப்ளூட்டோங்கிறது இப்படி தான் இருக்கும்னு நம்ம காட்டுறாங்க. ஆனால் ஒரிஜினலாக நீங்கள் அந்த கிரகத்துக்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா சன் அதில் படுறது லைட்டிங் நமக்கு இப்படி தான் டார்க்காக அப்படி தான் தெரியும். நெபுலாஸ், நட்சத்திரங்கள் பிறக்கும் இடம், ஹபிள் டெலிஸ்கோப்பாக இருக்கட்டும், ஜேம்ஸ் வெப் எடுத்ததாக இருக்கட்டும், நிறைய நெபுலா பிக்சர்ஸ் அழகாக நம்ம பார்க்குறோம். ஆனால் வெறுங்கனால் அவையெல்லாம் பார்க்கவே முடியாதவை. ஒரு ஃபோட்டோகிராஃப் அப்படிங்கிறதோடைய ஃபண்டமெண்டல் பேசிக் அடிப்படை என்ன அப்படின்னா, நம் கண்ணால் பார்ப்பது அல்ல, அது ஏதோ ஒரு வகையில் ஆல்டர்டு இமேஜ் தான். வெறுங்கண்ணால் பார்ப்பதற்கும் ஃபோட்டோகிராஃபுக்கும் கண்டிப்பாக பல வித்தியாசங்கள் உண்டு. அது வந்து கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருக்கலாம், எக்ஸ்போஷர் அட்ஜஸ்ட்மெண்ட், இல்லை வந்து கலர் பேலன்ஸ், இப்படி ஏதோ ஒரு ப்ராசஸ்க்கு உட்படுத்தி தான் நம்ம வந்து ஒரு ஃபோட்டோவை பார்க்குறோம். அது ஃபில்மாக இருக்கட்டும், இல்லை டிஜிட்டலாக இருக்கட்டும், அதோடைய சென்சார்ஸ் வந்து நம்ம கண்ணை போல வேலை செய்வது அல்ல. இன்னும் சொல்ல போனால் ஸ்பேஸ் சம்மந்தமான விஷயங்கள் எடுக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபி, ஸ்பேஸ் டெலஸ்கோப்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி மார்ஸில் இருக்கக்கூடிய ரோவர் இருக்கட்டும், இதெல்லாம் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ஸ் தான் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ் வந்து கலர் ஃபோட்டோஸை விட ரெசல்யூஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ விஞ்ஞானிகள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை தான் கலராக மாற்றுவாங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டாக எடுக்கக்கூடிய ஃபோட்டோவை எப்படி கலர் மாற்ற முடியும், எப்படி கலர் கொடுக்க முடியும்? ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் எப்படிலாம் கலர் பண்ணியிருக்கிறாங்க, இந்த ஃபோட்டோலாம் வந்து ஃபோட்டோஷாப்டு ஓக்கா அப்படின்னு நம்ம வந்து பிளாக் ஹோல்லேருந்து கேலக்ஸிஸ், நெபுலா, அப்புறம் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிளானட்ஸ், இது எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸை ஏன் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போது பல ஆயிரம் ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கேலக்ஸியோ இல்லை வந்து ஒரு நெபுலாவோ ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம கண்ணால் பார்க்கும்பொழுது அது விசிபிளாக தெரியாது. அதாவது இந்த வேவ் லென்த் ஸ்பெக்ட்ரம்ஸில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஐக்குன்னு சில லிமிடேஷன்ஸ் உண்டு. அது வரைக்கும் தான் அந்த ரேஞ்சு உள்ள வேவ்ஸ் மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்ட்டு. அந்த வேவ் லென்ஸுக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ இருக்கிறத நம்மளால் பார்க்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு வேவில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி நெபுலா, கேலக்ஸிஸ் அப்போ நம்ம எப்படி பார்க்க முடியும்? உண்மையாக மனிதர்களால் அதை பார்க்கவே முடியாது. அப்போ அதை பார்க்கணுன்னா அந்த வேவ் லென்ஸுக்கு ஒரு கலர்ஸை நம்ம வந்து அட்டாச் பண்ணணும். எப்படி கலர்ஸ் அட்டாச் பண்ணுறது? ஏதோ ஒரு கலரை கொடுத்துட முடியுமா இந்த வேவ் லென்ஸுக்கு? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 143 ஹெர்ட்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹெர்ட்ஸ் வந்து மனிதர்களால் பார்க்கவே முடியாது. அப்போ அதுக்கு எப்படி கலர் கொடுப்பாங்க? ஒரு ஹெர்ட்ஸ்க்கு, ஒரு வேவுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி கலர் எப்படி அட்டாச் பண்ணுறது? இப்போ ஒளி வந்து ஒரு பொருள் மேலே பட்டு அந்த ஒளி நம்ம கண்ணுக்குள்ளே போகும்போது ஒரு வேவ் லென்த், ஒரு அலைநீளத்தில் போகுது. அது எப்படி நம்ம கண்ணுக்கு சில நிறங்களாக மாற்றுதோ அதே மாதிரி ஃபார்மேட்டில் ஒவ்வொரு வேவ் லென்த்தோடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸை வந்து அப்ளை பண்ணுறாங்க. நம்ம மனிதர்களால் இவ்வளோ வேவ் லென்த்ஸ் தான் பார்க்க முடியும். ஆனால் அதுக்கு மேலே போகுதுன்னா இதே ஃபார்முலாவை அது எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணி அதுக்கு கலர்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, இது வந்து எப்படி பண்ணுறாங்கங்கிறத பார்த்தோம். இப்போ எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, இது வந்து ஒரு கேட்டகரைசிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த கலரைசிங்கே ஒரு கேட்டகரைசிங். இது ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணிக்கிறதுக்கு. டேட்டாவை வந்து கலர் ரீதியாக நம்ம பிரிச்சுக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் எக்ஸல் ஸ்ப்ரெட்ஷீட்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று கலர் போட்டு வைப்பாங்க. ஏன்னா இந்த டேட்டா அப்படின்னு நம்ம தனித்தனியாக பார்க்குறதுக்கு. இப்போ கூகுள் மேப்பில் கூட பார்த்தீங்கன்னா டிராஃபிக்காக இருக்கட்டும் ரெட், அப்புறம் ஆரஞ்சு, ஃப்ரீயாக இருக்கட்டும் ப்ளூ அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி கலரைசிங் பண்ணுறாங்க இல்லையா? சில இடத்துல இந்த பெரிய பெரிய சர்வர்ஸ்லாம் மேனேஜ் பண்ணும்போது ஒயரிங்ஸ், நெட்வொர்க்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் ஆஃப் ஒயர்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கு. இந்த கலர்லாம் ஒயர்லாம் வந்து இதுக்கு, இந்த கலர் ஒயர்லாம் இதுக்கு அப்படின்னு
சொல்லி செப்பரேட் பண்ண, அந்த கேட்டகரைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். அதுபோல் ஒரு எக்ஸாம்பிள் இந்த நெபுலாவில் வந்து ப்ளூ கலர் அதிகமாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதில் வந்து ஆக்சிஜன் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு மாதிரி ரெட்டிஷாக ப்ரௌனிஷாக இருக்குன்னா அந்த இடத்துல அயன் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் வந்து ஒரு கலரை ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ இப்படி நாசா ஒரு கலரைஸ்ட் பண்ணி ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் எல்லாருக்குமே அது ஈஸியாக புரியும். இந்த இடத்துல ஆக்சிஜன் அதிகமாக இருக்குது, இங்கே ஹைட்ரஜன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பிக்சரை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் புரிஞ்சிக்க முடியும். ஸோ விஞ்ஞானிகள் வெளியிடுற ஆஸ்ட்ரானமி ஃபோட்டோஸில் 90% அது சயின்டிஸ்ட்டுக்கான ஸ்டடி பண்ணக்கூடிய ஒரு ரீசனுக்காக, சயின்டிஃபிக் ரீசனுக்காக தான் கலரிங் பண்ணுறாங்க. மீது ஒரு 10% வந்து ஆடியன்ஸ் பார்க்குறவங்களுக்கு ஓகே இது ஃபேசினேட்டிங்காக இருக்குது, அமேசிங்காக இருக்குதுன்னு அவங்க அதை எடுத்துக்கிறாங்களே தவிர 90% இது வந்து சயின்டிஃபிக் ஸ்டடிக்காக தான் கலரைஸ் பண்ணுறாங்க. இன்னும் சொல்ல போனால் விஷுவலைசேஷன் சயின்டிஸ்ட் அப்படின்னே வந்து டெசிக்னேஷன்ஸ் உண்டு. அதில் நிறைய கேட்டகரிஸ்லாம் இருக்குது. ஸ்பேஸுக்கு, ஜியாகிரஃபிக்கு, பயாலஜிக்கு, டோபாலஜிக்கு அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டகரிஸ்லாம் இருக்குது. அவங்களோட வேலையே விஷுவல் ரெப்ரசன்டேஷன் தான். எப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ஸை எப்படி நம்ம வந்து கலரைஸ் பண்ணி எப்படி விஷுவல் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ நம்ம நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது, விஞ்ஞானிகள் ஃபேக் பண்ணலை, அது வந்து ஏதோ ஒரு காஸ்மெட்டிக்காக வந்து கலரைஸ் பண்ணலை, சயின்டிஃபிக் ரீசன்ஸ்க்காக அதை கலரைஸ் பண்ணுறாங்க. முழுக்க முழுக்க ஆஸ்ட்ரானமியில் வர பார்க்குற எல்லா ஃபோட்டோஸுமே வந்து டேட்டா பேஸ்ட். அது வந்து எதுவுமே வந்து சும்மா கலர் பண்ணணும் அப்படின்னு பண்ணுறது கிடையாது. அதாவது தே ஆர் நாட் ஃபேக்கிங், தே ஆர் நாட் இன்செட்டிங், ஏதாவது புதுசாக உள்ளே ஆட் பண்ணணும் அப்படின்லாம் பண்ணுறது கிடையாது. ஏற்கனவே கிடைச்ச டேட்டாவை ஹைலைட் பண்ணுறாங்க வித் கலர்ஸ். ஸோ நம்ம அப்போ புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, உண்மையாகவே இந்த பொருட்கள் இப்படி இல்லை, ஆனால் நம்ம ஸ்பெக்ட்ரமை தாண்டி நம்ம அறிவியலை பயன்படுத்தி இது இந்த கோணத்தில் பார்த்தோம்னா இது எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற இன்னொரு எக்ஸ்ட்ரா புரிதல் நமக்கு கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் சில விஞ்ஞானிகள் இந்த கலரைஸ்டு பிக்சரை விட பிளாக் அண்ட் ஒயிட்டை, ரியாலிட்டியை ரசிப்பாங்க. எது எப்படியோ ஆஸ்ட்ரானமி இஸ் அமேசிங். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேவுடன். நன்றி.